அனைவருக்கும் வணக்கம். திரு ராசா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 60 நிமிஷத்துக்கு மேலே அந்த பேட்டி ஓடுது. அதில் ராசா அவர்கள் தெறிக்க விட்டுருக்காரு, பறக்க விட்டுருக்காரு, அடித்து பிரிச்சிருக்காரு அப்படின்னு திமுகவினர் வந்து சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அவரை அடிக்க விட்டாரா, தெறிக்க விட்டுறாரா, அதை பற்றியும் பார்ப்போம். பெரும்பாலும் அதுக்கு முன்னாடி ஏன் அவரை பறக்க விட்டுருக்காரு அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் திருச்சியில் பேசியிருந்தார். அதற்கு எதிர்வினை ஆற்றவோ இல்லை அதுக்கு பதில் சொல்லவோ இல்லை அவர்கிட்ட பல கேள்விகள் கிடுக்கிப்படி கேள்விகளை கேட்கவோ அதான் வந்து ராசா பேட்டி கொடுத்துருந்தாரு. அதுக்கு முன்னாடி விஜய் பேசுனதை பற்றியும் பார்ப்போம். விஜய் பேசுனதில் சில விஷயங்களை தவிர்த்திருக்கலாம். இன்றைக்கி அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அவர் எல்லாருக்கும் முதல்வர், தாவகவினருக்கு மட்டும் இல்லை, அவங்க விஜயோட ஃபேன் பேஸுக்கு மட்டும் அவர் முதல்வர் இல்லை. ஸோ வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு முதல்வர். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக பேசியிருக்கலாம். என்ன பேசினார் அப்படின்னா, அதில் எனக்கு நல்லா வாயில் வந்துடும் பார்த்துக்க, அந்த வாயில் வந்துடும் பார்த்துக்க அப்படிங்கிறதுல வந்துட்டு என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன கவர்ச்சி நடிகரா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பேசியிருக்காரு. எதை காட்டி கவர்ச்சி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அதெல்லாம். அது என்ன அந்த இடத்துல எதை போட்டாலும் சில்க் சிமிதாவா இல்லை சன்னி லியோனா அப்படின்லாம் நிறைய போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நான் என்ன அப்படியெல்லாம் கவர்ச்சியாக காட்டினேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சு இது. அதே மாதிரி வாயில் வந்துடும் பார்த்துக்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இப்போது ராசா அவர்கள் வந்து அதுக்கு வந்து நிறையா சொல்லியிருக்காரு. இவர் சொல்லுவார் இல்லையா, அங்கிள் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா விஜய், அது மாதிரி இவர் வந்து ப்ரோ, அதாவது ஜென்சிக்கு போயிட்டார். ஏன்னா ஜென்சி மீட்டெல்லாம் அந்த டிஎம்கேல போட்டிருக்காங்க. அதனால் அந்த இம்பேக்ட் இருக்கும் போல் இருக்குது. அதனால் ப்ரோ, ஹலோ ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு ராஜா அவர்கள் கடுமையாக நக்கல் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து அங்கிள், சிஎம் அங்கிள் அப்படின்னு சொன்னார். இவங்க ப்ரோங்கிறாங்க. நல்ல ஒரு திமுகவுக்கும் டிவிகாவுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான போட்டி நடத்திக்கிட்டு இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா ராசா பேசுனதில் நிறைய பேசியிருக்காரு. அதில் சில விஷயங்களை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். பேசியிருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் எதை பற்றி சொல்கிறாரு தெரியுமா? அதாவது அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து விஜயை ஆட்சிக்கு வர விடாமல் நம்மளே ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு பேச்சு. இந்த பேச்சு சில பேரெல்லாம் என்கிட்ட சொல்லும்போது, அதாவது இதுக்கு ரிசல்ட் வந்துட்டு இருக்கப்போ என்கிட்ட நிறைய பேர்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் அடித்து கேட்குறாரு, டேய் திமுக கூட்டணி வருதான்ல அப்படின்னு. லூசு பையலா நீ, திமுக எப்படிடா கூட்டணி வரும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா 2 நாள் கழித்து அது பரவலாக பேசப்படுது. பரவலாக பேசப்பட்டோன்னா திமுகவில் உள்ள இணைய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது, மற்றவங்களாம் தற்குறி, மற்றவங்களாம் ஜோம்பிகள் அப்படின்னு தான் பேசுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை, லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்க, அதிமுக முதல்வர் ஆகிறதுக்காக நாங்கள் திமுக கட்சி நடத்துகிறோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ உருட்டினாங்க. ஆனால் முதலாக இது மாதிரி ஒரு பேச்சு நடந்துச்சு, இதுக்கு நாங்கள் ஒத்துக்கலை அப்படின்னு போட்டு உடைச்சது யார் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியோட அகில இந்திய செயலாளர் பேபி அப்படிங்கிறவர். அவர் என்டிடிவிலேயோ இல்லை ஒரு நார்த் இந்தியன் மீடியாவில் போட்டு உடைச்சிட்டார். ஆமாம், இது மாதிரி ஒரு பேச்சு நடந்துச்சு, நாங்கள் இல்லை, அது மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிரானது, விஜய்க்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவங்களுக்கு மக்கள் மேண்டேட் கொடுத்துருக்காங்க, அதை எதிர்த்து நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பேச்சு எல்லாமே கட் ஆகிடுச்சு. அதாவது கம்யூனிஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த அவங்களுக்கு 4 எம்எல்ஏ இருக்குது, அந்த 4 எம்எல்ஏவும் இல்லாமல் இருந்தாங்க, அது அந்த எம்எல்ஏக்கள் ஃபுல்லாக திமுகவுக்கு இருந்துச்சுன்னா இன்றைக்கி கதையே வேறு. இன்றைக்கி விஜயை முதல்வர் ஆகாமல் இருக்கிறது என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் சொந்த சின்னத்தில் போட்டிடாமல் சுதேசுரிநில சின்னத்தில் போட்டுருந்துச்சுன்னு வச்சுங்க, இன்னும் இவங்களுக்கு டேக்கன் ஃபார் கிராண்டட் தான். ஓகே, ஸோ இந்த ஆட்சி அமையறதுக்கு காரணமே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த அளவு சிரத்தை எடுத்து பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மக்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு விருப்பம் இல்லையோ, மக்கள் ஒரு 108 எம்எல்ஏக்கள் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான் ஆட்சி அமைக்கணும். 2வது, விஜய் அவர்கள் 108 எம்எல்ஏ வந்தோடனே அதிமுகட்டையோ பிஜேபிட்டையோ உதவி நாட்டில் நேராக செக்குலர் ஃப்ரண்ட், அதாவது விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் உடனே அவங்க வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கூட கன்சல்டேஷன் இல்லாமல் இவ்வளோ நாள் கூட்டணியில் இருந்தாங்க, எந்த விதமான நன்றியுள்ளவும் இல்லாமல்
டக்குன்னு போய் ஆதரவு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனால் பேக்ரவுண்டில் என்ன அவர் மாணிக் தாகூருங்கிற எம்பி சொல்கிறாருன்னா, இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன சொல்கிறாருன்னா, ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கும்போதே 108 எம்எல்ஏக்கள் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பேக்டோரில் திமுகவும் அதிமுகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிஜேபி தான் உதவி செஞ்சிச்சு. இவங்க பேசுகிறதுக்கு, அதிமுகவும் திமுகவும் பேசுகிறதுக்கு பிஜேபி உதவி செஞ்சிச்சு. அதனால தான் காங்கிரஸ் அதை ஸ்மெல் பண்ணிட்டு நாங்கள் வந்து தாவேகாவுக்கு இம்மீடியட்டாக சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்ட்டாங்க. அடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் ரொம்ப நாளாக திமுக கூட்டணியில் இருந்தாங்க. ஏன் இருந்தாங்க அப்படின்னா, ஒரு செக்குலர் ஃப்ரண்ட், பிஜேபி வந்து ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கிற ஒரே சக்தி திமுக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இழைக்கப்பட்ட பல கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், அவமானங்கள், சீட்டு குறைச்சது, கடைசி நிமிஷத்தில் பிரேமலதாவுக்கு 10 சீட்டு கொடுத்தது, இவங்களுக்கு 6-5 ஆக்குனது, மதிமுகவுக்கு வந்து 4 சீட்டு மட்டும்தான் கொடுத்தது, 6லேருந்து 4 ஆக்கி அந்த 4லையும் உதயசூரிய சின்னத்தெல்லாம் போட்டிடணும். அதுலேயும் வந்து என்ன பண்ணாங்க, 4ல் 3 உதயசூரியன் சின்னம், 1 சொந்த சின்னத்தில் போட்டிடலான்ட்டாங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் இல்லை அந்த ஒரு தொகுதியிலையும் உதயசூரியன் சின்னத்தெல்லாம் போட்டிடணும் அப்படின்னு சொல்லி பலவித நிர்பந்தங்களை கூட்டணி கட்சிகளுக்கு விதித்து பிரேமலதாவுக்கு வந்து ஒரு 10 சீட்டு கொடுத்து இது மாதிரி நிறைய குழப்பங்கள் நடந்துச்சு. இருந்தாலும் அந்த நாகரிகம் தவறாமல் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போய் வந்து திமுக தலைமையிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு பேச்சு இருக்குது அப்படின்னு. அதை தான் இவர் சொல்கிறாரு, 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசியிருக்கலாம்னு. ஆனால் வந்து பேபி சொல்லிட்டாரு, இது திமுக தலைமையிலேருந்து சொன்னாங்க, அது நாங்கள் முடியாதுன்ட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து வீரபாண்டியன், அதுக்கப்புறமா சண்முகம், மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர், இந்தியன் கம்யூனிஸ்டோட தலைவர், எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நாகரிகமாக, ஏன்னா திமுகவுக்கு சங்கடம் ஏற்படுத்தாத வகையில் அதை நாகரிகமாக சொன்னாங்க. இல்லை, இப்படி ஒரு பேச்சு நடந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம், நடந்துச்சு, நாங்கள் இல்லைன்ட்டோம், நாங்கள் வந்து மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு மாறாக போக முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பேபியாவது கிழவனாவது எவன் சொன்னான்னா, இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, திமுகவாவது ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் கொடுக்குறாரு, இல்லவே இல்லைன்னாங்க. இப்போ வந்துட்டு ராசா சொல்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசியிருக்கலாம், 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசியிருக்கலாம். ஏப்பா, திமுகவோட தலைமை அனுமதி இல்லாமல் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணி பேசுவாங்க? அதுவும் சிவி சண்முகத்தெல்லாம் வந்துட்டு பார்த்து பேசி அல்லது ஃபோனில் பேசி 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் போய் ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பேசுகிறது. ஏப்பா, இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியாக இருக்குது, என்ன கதை விடுறீங்க, அவங்க ரீல்லாம் அந்து போச்சு. அதாவது திமுகவில் அவ்வளோ ஜனநாயகம் இருக்கா? 2வது கட்ட தலைவர்கள் பேசி ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு, அதாவது திரு ஸ்டாலின் அவர்களின் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் நீங்கள் பேச முடியுமா? யார்கிட்ட கதை அடிக்கிறீங்க? ஸோ ஓகே, ரைட், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த திட்டம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டுகள் இல்லைன்ட்டாங்க, முடியாது அப்படின்ட்டாங்க. அடுத்ததாக இன்னொரு ட்விஸ்ட்டு என்னென்னா, அவருக்கு எதுனா 2 சீட்டு தான் இருக்குது, மொத்தமே 2 எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்காரு. அவர்களை முதல்வராக்கி ஏடிஎம்கேயும் சப்போர்ட் கொடுக்கும், டிஎம்கேயும் சப்போர்ட் கொடுக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பட்டியலின தலைவரை நாங்கள் வந்து முதல்வராகிருக்கோம் அப்படின்னு அதில் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அதையும் ட்ரை பண்ணுறாங்க. ஓகேயா? ஆனால் ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு, நான் முதல்வராக இருந்தால் தான் சப்போர்ட் பண்ணுவேன், மற்றபடி வேறு யாரும் முதல்வராகிறதுக்கு முடியாதுன்ட்டார். ஆனால் அங்கேயும் புகுந்து குட்டையை குழப்பி சிவி சண்முகம் போடுறவர்கள் எல்லாம் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி, உங்களுக்கெல்லாம் மினிஸ்டர்ஸ் பதவி கிடைக்கும், அதை ஏன் மிஸ் பண்ணுறீங்க, வந்து முதல்வராக இருந்துட்டு போகட்டும், நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னொன்னா அவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட நெருக்குதல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் கம்யூனிஸ்ட்டுகள் போய் தாவேகாவுக்கு கொடுத்துட்டாங்க சப்போர்ட்டை கொடுத்தோன்னே இப்போ திருமாவளவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியலை. ஓகே, அவங்க கொடுத்துட்டாங்க, அதுக்கு இந்த வலையில் நான் மாட்ட வேண்டாம்னு நினச்சாரோ, இல்லை நம்ம முதலமைச்சர் ஆகிடுவோம் அப்படின்னு ஒரு ஆசையில் போனாரோ, அதெல்லாம் தெரியலை. ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, கம்யூனிஸ்ட்டுகள் வந்து இதை கொடுத்துட்டாங்க, ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னோன்னா இவர் வேறு வழி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 12 to 18 மணி நேரம் ஒரு கேப்பில் விசிக தலைவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, திருமாட்ட கேட்குறாங்க, இது மாதிரி பேச்சு நடந்துச்சாமே அதிமுக. ஆமாம், ஒரு பேச்சு அடிபட்டது, எனக்கு நம்ப தகுந்த ரிலையபிள் சோர்ஸ் வந்து தான் எனக்கு சொன்னாங்க. ரிலையபிள் சோர்ஸ்னால் யாராவது தெருவில் போகிறோன்னு சொல்லுவானா? ஓகேயா? யாரோ வந்துட்டு அப்போ திமுக தலைமைக்கு நெருக்கமானவர்கள் தானே பேசியிருக்காங்க. கடைசி வரைக்கும் அவர் போய் நான்
வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறானோ இல்லை அமைச்சரவையிலேருந்து ஆதரவு கொடுக்கணும் ஆதரவு கடிதத்தை எழுதி கொடுத்த பிறகும் கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ரெஸ்ஸை போய் மீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் திமுக தலைமையோட அனுமதியே இல்லாமல் நடந்துருச்சு. வெறும் ராசா அல்லது ராசாவுக்கும் கீழே உள்ள, ராசாவை 2ஆம் கட்ட தலைவர்னு வச்சுக்கலாமா, ராசாவுக்கும் கீழே உள்ள 3வது மட்ட தலைவர்கள்லாம் முடிவு பண்ணி திருமாவளவன்ட்ட பேசி திருமாவளவனை முதல்வராக்குறாங்களா? என்னப்பா இது? இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் காதில் பூ சுற்றலாம், ஓகேயா? அதற்கான ஒரு 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 சின்ன பூவை சுற்றலாம், அதுக்காக மாலையே தூக்கி போட்டால் காது பிஞ்சிரும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இவர்கள் பின்வாசல் வழியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு, அமைச்சராகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனிதன் முதலமைச்சர் ஆகக்கூடாது. அவங்களுக்கு அப்படி என்ன வெறுப்புன்னு தெரியல. ஆஹா, கொள்ளையடிச்சா நீ கொள்ளையடிக்கணும், இல்லை நான் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு தான். அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, என்ன தெரியுமா? அதாவது திமுகவை தீய சக்தின்னு தான் வந்து ஓட்டு கேட்டார். அதே தீய சக்திகிட்ட போயிட்டு தீய சக்தியோட நின்ன கூட்டணி கட்சி தலைவர்கள் விசிகா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், இவங்க வந்துட்டு அந்த தீய சக்தியோட நின்று தான் வந்து ஜெயித்தாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் எப்படி கேட்டு ஆதரவு கேட்டு ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னாங்க. சரி, ரைட்டுப்பா, அதெல்லாம் ஓகே, உண்மைதான் ஒத்து, அதில் வந்துட்டு அது ஒரு லாஜிக்கலான பாயிண்ட்டு, வேலிட் பாயிண்ட்டு. சரி, நீங்கள் திமுக போய் ஓட்டு கேட்டீங்கல்ல மக்கள்கிட்ட, என்ன கேட்டீங்க? எனக்கு போடு, இல்லைன்னா எடப்பாடிக்கு போடு, நானும் நல்லவன், எடப்பாடி பழனிசாமி நல்லவன் தான் ஓட்டு கேட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி அடிமை ஆட்சி நடத்தினார், காவிகளிடம் அடிபணிந்து நடக்கிறார், காவிகளின் அடிமை, பிஜேபியின் அடிமை, காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்தார், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு தானே வந்து நீங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டீங்க. அதிமுகவுக்கும் திமுகவும் தான் போட்டி, டிவிக்கே எல்லாம் தாவேக்கா பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்லாம் பேசுனீங்க. அப்போது எடப்பாடி பழனிசாமி தான் உங்களோட முதல் எதிரியாக சொல்லி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டீங்க. இப்போ நீங்கள் மட்டும் ஒன்று சேரலாம், 60 சீட்டு எடுத்தவங்க 70 சீட்டு எடுத்தவங்க சேரலாம், 108 சீட்டு எடுத்தவங்க ஒரு 12 சீட்டு உள்ளவங்கள்ட்ட வந்து ஆதரவு கேட்குறது தப்பு, உங்கள் இதில் வந்துட்டு துரோகம். இன்னொன்று சொன்னீங்க, இப்போ இவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு எங்கள் தேவையில் தான் விஜய் ஆட்சி நடத்துது. ஏன்ப்பா நீங்கள் எங்கே பார்த்தாலும் முட்டி மோதி பார்த்துருக்கீங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒத்துக்க மாட்டாங்கன்னொன்னே அந்த பிளான்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு இன்றைக்கி விஜய் முதல்வராக இருக்கார். ஸோ அதனால் நீங்கள் விட்டு கொடுத்தெல்லாம் விஜய் முதல்வர் ஆகலை, நீங்கள் எவ்வளவோ சதி பண்ணி பார்த்துருக்கீங்க, அந்த சதியெல்லாம் எடுபடல. அதனால் இன்றைக்கி விஜய் முதல்வராக இருக்கார். முதல்வரான விஜய், இவ்வளோ அப்டக்கிள்ஸ்க்கு நடுவில் முதல்வரான விஜய் மக்களுக்கு சரியான அரசாங்கத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ தான் திரு சுபவீர பாண்டியன் பேசின ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திருச்சிக்கு கிழக்கு தொகுதி இப்போ விஜய் ரிசைன் பண்ணிட்டார் இல்லையா, அதில் வந்துட்டு தேர்தல் வரப்போகுது இல்லையா, அதில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பொது வேட்பாளர்னு பாட்டணுன்னு. என்னப்பா லாஜிக் இது? அப்போ விஜய், அதாவது திமுக கடைசி வரைக்கும் ஜெயிக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? விஜய் தான் ஜெயிப்பாருன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால தானே நீங்கள் திமுக அதிமுகவும் சேர்ந்து பொது வேட்பாளரை நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது. இது எந்த வகையில் நியாயம்? ஐயோ, அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார், ரெண்டும் திராவிட இயக்கம் தானே.